மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய டி நகர் வீடு ஜப்தி பண்ணி ஏலத்தில் விட சொல்லியிருக்கு நீதிமன்றம். இப்போ இது எதனால ஜப்தி பண்ணி ஏலத்தில் வர நிலைமைக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு இருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. ஆனால் செய்திக்கு பின்னாடி கூட சில முக்கியமான விஷயங்கள் எல்லா பேராலையும் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு இல்லையா, இது 1958 சுமார் 17,000 ஸ்கொயர் ஃபீட்ல அவர் டி நகர்ல வீடு வாங்கியிருக்காரு. இது தவிர ராயப்பேட்டையில் சாந்தி தியேட்டர், அப்புறம் கோபாலபுரம்ல இதெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. அவர் இருந்து மறந்ததாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போய் நினைவஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கும். சிவாஜி கணேசன் அவருடைய புகைப்படம் 2 தந்தங்களோட இருக்கும். அந்த வீடு தான் இந்த டி நகரில் இருக்கக்கூடிய வீடு. அந்த வீடு தான் ஜப்தி பண்ணி ஏலத்தில் விட சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ இது எதனால சொல்லிடுறேன், அதுக்கடுத்து என்ன நம்ம விஷயம் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில உண்மைகள் இருக்குது. அது என்ன சொல்றேன், இது எதனால அப்படின்னா, சிவாஜி கணேசன் அவருடைய பேரன் துஷ்யந்த், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அபிராமி நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் எடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த திரைப்படம் ஈசன் ப்ரொடக்ஷனுக்கு கீழே ஜகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படத்தை 2019 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் எடுக்க முயற்சி பண்றாங்க. அதற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் ஒரு நிறுவனத்துல சுமார் 3,75,74,000 சம்திங் வாங்கியிருக்காங்க. 3,75,00,000 வச்சுக்கோங்க. இதை எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 30% வட்டிக்கு வாங்குறாங்க. 30% வட்டிக்கு வாங்குறது நியாயமா தப்பா ரைட்டானா, இங்கே வட்டிக்கு கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தொழில்கள் ரியல் எஸ்டேட், அப்புறம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இதுலலாம் குறிப்பிட்ட காலத்தில் ரிட்டர்ன் வரதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20, 30 அதிகபட்சமாக தான் இருக்கும். இது எல்லாம் தப்புனா தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நீண்ட கால கடனாக இருக்காது. திரும்ப அவங்க படம் எடுத்து முடிச்சுதான் அவங்களால வசூல் பண்ண முடியும். அவங்கள்ட்ட போதுமான ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கடன் கொடுக்குறாங்க. யாரும் திணிக்கிறது இல்லை, இவங்க தான் கேட்டு போகிறாங்க, அதெல்லாம் வாங்குறாங்க. அப்படிதான் அந்த அன்பு செழியன் போன்றவர்கள்லாம் இங்கே பெரிய அளவில் ஃபைனான்சியலாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. படத்துக்கு மட்டும் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அது திரைப்படம் எடுத்து வெளியே வரல. 2019 வாங்கப்பட்ட கடனுக்கு சுமார் 5 வருஷங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒவ்வொரு வருடமும் சுமார் 1,12,00,000 வரைக்கும் இவங்க வட்டி மட்டும் கட்ட வேண்டிய நிலைமை இருக்கும். இது 5 வருஷங்களை கணக்கிட்டு சுமார் 9,20,00,000 வரைக்கும் நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லுது. 9,20,00,000க்கு இவங்க தரணும். இந்த 9,20,00,000க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதலாவது அந்த படம் எடுத்தீங்களா, அந்த படத்தோடைய ரைட்ஸை முழுசாக அவங்க கையில் கொடுத்துருங்க. அதில் மீதம் இருக்கக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, அதை பின்னாடி பைசல் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த நிலைமையில் அந்த திரைப்படம் வெளியே வரல, அதனுடைய வேலைகள் முழுமையாக முடியலைன்னு சொன்னதுக்கப்புறம் நீதிமன்றம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னா, அந்த வீடை ஜப்தி பண்ணி அதை வித்துருங்க. அதை வித்துட்டு என்ன தொகை வருதோ உங்கள் தொகையை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அவங்க தரப்புல, யார் சிவாஜி கணேசன் அவருடைய பேரன் தரப்புல இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ உண்மையாகவே இந்த விஷயத்தில் இந்த விவகாரத்தை நான் பேச விரும்புகிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் பேச விரும்பின விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேரும் திரைப்படம் எடுக்க வரேன், இல்லாட்டி நான் டைரக்டராக விரும்புகிறேன், இல்லாட்டி நான் அதுவாக விரும்புகிறேன், இதுவாக விரும்புகிறேன்னு ஒரு பெரும் கவர்ச்சி ஊடகம் எது, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பெரும் கவர்ச்சி ஊடகத்தினால தீவிரமாக ஈர்க்கப்படுறாங்க. இதில் ஒரு பக்கம் நடிக்கிறதுக்காகவும் இல்லாட்டி டைரக்டர் ஆகிறதுக்காகவும் ஒரு பக்கம் ஒரு கூட்டமே வருதுன்னா, இன்னொரு பக்கத்து ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நம்மளும் படம் எடுப்போம்னு கையில் காசு இருக்குன்னு கையில் உறுத்திக்கிட்டு கொண்டு வந்து காசை போட வேண்டியது. அவங்க எல்லா பேரும் நடுத்தருக்கு வர கதை நான் பல தடவை பார்த்தது உண்டு. பலருமே வந்து என் டைமே கூட இவங்க செஞ்சுட்டாங்க, அப்படி அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. இந்த உதயநிதி அவர்களோட ஒரு படத்தை பாதியில் நிப்பாட்டின ஒரு கேஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கூட இதில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இந்த திரையுலகம்ன்ற கவர்ச்சி இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சும்மா 241 படங்கள் 2024 வந்திருக்கு. இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் 241 படங்கள்ல 223 படங்கள் ஃபிளாப், ஒட்டு மொத்தமா காலி. 223 படங்கள். இதில் முக்கியமான பெரிய ஃபிளாப்னா காங்குவா, அது சுமார் 108 கோடி வரைக்கும் இழப்பை சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 சுமார் 150 கோடி வரைக்கும் இழப்பை சந்திச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பட்ஜெட் படம்னு வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் பார்த்தா கூட சின்ன பட்ஜெட்னா தப்பிச்சிருமானா அதுவும் கிடையாது. சுமார் 241 படங்கள்ல 223 படங்கள் தோல்வியை தருது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே இவ்வளோ மோசமாக இருக்கவே இருக்காது. நீங்க நம்புங்க, சத்தியமா சொல்றேன், வேற எந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கவே இருக்காது. வெறும் 7% மட்டும்தான் வெற்றி. சும்மா 93% தோல்வியை மட்டுமே தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி இவ்வளோ பெரிய கவர்ச்சி இருக்குன்னா அதற்கு 2 காரணங்கள் தான். அதாவது இங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க இழுக்கிறது 2 விதமான காரணங்களை இழுக்கிறாங்க. அது என்ன சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேராசை. அதாவது காசு போட்டோம்னு வச்சுக்கோங்க, இது 100 கோடி போட்டால் அடுத்த கொஞ்ச நாள் அது 200 கோடியாக கிடைக்கும், 300 கோடியாக கிடைக்கும், ஒரு பேராசையை தூண்ட வேண்டும். முதலாவது அவருடைய கால் சீட் இருக்கு, இவருடைய கால் சீட் இருக்குன்னு தூண்டி விடுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு பெரிய அளவில் மயங்காத இந்த தொழிலதிபர்கள் இருப்பாங்களே, கொஞ்சம் காசு வச்சுக்கூடிய தொழிலதிபர்கள், இவங்கள்ட்ட என்ன விதமாக சொல்கிறானுங்க அப்படின்னா, அடுத்து பெண்ணாசை. பெண்களை வச்சு ஒரு ஆசையை தூண்ட வேண்டியது. நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, அதாவது அந்த ஆக்ட்ரஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. அது ஏன்? அதுக்கப்புறம் அது நடிக்க தானே போகுது, அது ஏன் நடிக்க முடியாமல் சான்ஸ் கிடைக்காம போகுது?
அது ஏன்னா நீங்க இதோட லிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சு போகும். அதாவது இவங்க நடிகைகளுடைய கவர்ச்சி இல்லையா, அதை வச்சு மட்டுமே பெரிய லெவல்ல காசு பறிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இங்க தெரியுது. அதாவது படம் எடுத்து தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க படம் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் இவங்க அவங்க நான் சொல்ல விரும்பல. படம் எடுத்து கொடுக்கறதுல டைரக்டர்ல ஆரம்பிச்சு லைட்மேன் வரைக்கும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்து கொடுக்கறது அவங்களால முடியும், அவ்வளவுதான். ஆனா அவங்க 300 கோடி 400 கோடி வச்சுட்டு வர ஆளு கிடையாது. அவங்க அந்த கால் சீட்டை வாங்கிட்டு ஊர்ல எவன் வேலை இழிச்சாவா இருப்பாங்க, அவன்கிட்டலாம் 10 கோடி 20 கோடி வாங்க வேண்டியது. லாஸ்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஸ்டார் பிரிச்சுக்கலாம். அவங்க எல்லா பேரும் துண்டு போட்டதான் மிச்சம். இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி கடந்த 50 வருடங்கள் துண்டு போட்ட நபர்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, பல பேர் நடுத்தருக்கு வந்திருக்காங்க. இந்த 2024 போன வருஷம் மட்டும் சுமார் 1000 கோடிக்கு மேல இழப்பை ஏற்படுத்தின ஒரு இண்டஸ்ட்ரி. 1000 கோடி எவன் காசோ எவன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துச்சோ ரைட்டு. ஆனா அந்த நடிகர் நடிகைகள் பாருங்க சேஃபா செட்டில் ஆயிடுவாங்க. அதுல டைரக்டருக்கா பாருங்க அவங்கள ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஆனா அவங்களுடைய எதிர்காலம் இருக்குல்ல பெரிய கேள்விக்குறியா இருக்கும் வச்சுக்கோங்க. ஆனா நடிகர் நடிகைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப சேஃபா உள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கு தான் இது சொர்க்கம். மற்ற நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நரகம் மாதிரி வச்சுக்கோங்க. 2024 மட்டும் கிடையாது, எப்போதுமே எடுத்து பார்த்தா புள்ளிவரம் என்ன சொல்லுது சுமாரா அதிகபட்சம் இந்த இண்டஸ்ட்ரியோட அதிகபட்ச வெற்றின்றது 14% 15% தான். எப்பவுமே 84% பேரை தோல்வியை மட்டுமே தழுவ இது வழிவகை செஞ்சிருக்கு. இது 80கள்லையும் 70கள்லையும் இல்லை 60கள்லையோ இல்லை 90கள்லேயே கூட இந்த மாதிரி மோசமான நிலைமை கிடையாது. ஆனா 2000களுக்கு அப்புறமும் 2010களுக்கு அப்புறமும் இந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் தலைகீழ் மாற்றம் அடைந்திருக்கு. இப்போ ஓடிடி மற்ற பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமே இந்த இண்டஸ்ட்ரியோட நிலவரமே வேற. இப்போ இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய மிடில் கிளாஸ் சேர்ந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இயக்குனர் ஆகணும் ஒரு ஆசையில் வரேன், நான் அதுவாக ஆசைப்படுறேன், இதுவாக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வரதை என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வாழ்க்கையிலேயே ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ வேண்டியது. அதுக்கப்புறம் எக்கு தப்பா சில பேர் சான்ஸ் கிடைக்குங்களா, அந்த கனவோடே தெரிய வேண்டியது, எல்லாட்டையும் கதையை சொல்ல வேண்டியது, அந்த கதையை திருடி அவன் படம் எடுக்க வேண்டியது. அசிஸ்டன்ட் டைரக்டரோட மூளை இல்லைன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே கிடையாது. அவங்களோட கதையை திருடி தான் இந்த உலகமே வாழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கதை திருடி எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பாங்க. இது இன்னொரு கதை. இவங்க எல்லாருடைய வாழ்க்கை நீங்க 2-3 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களாம் வெற்றி பெற்றுறாங்க, நம்மளும் வெற்றி பெற முடியும்னு நினைச்சு வச்சுக்கோங்க. அந்த 2-3 பேர் தான் இருக்கான். அவங்களுக்கே ப்ரொடியூசர் கிடைக்க கஷ்டம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுற விஷயத்துக்காக முதல் ஒரு புள்ளி வந்து இந்த 2வது விஷயத்துக்கு வரேன். இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இந்த இண்டஸ்ட்ரி தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சும்மா 35 வயசு 40 வயசு வரைக்கும் வாழ்க்கையை முழுசா தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாம ஒரு பிஜில தங்கி தன்னோட வாழ்க்கையை வாழக்கூடிய பலரையும் என்னால் பார்க்க முடியுது. இந்த லைட்டு கவர்ச்சியில வந்து பூச்சில வந்து விழுந்து சாகும்ல, அந்த கதை தான் இங்க நடக்கிறது. பின்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், என்ன அப்படின்னா அந்த சன் டிவி, அதுக்கப்புறம் இவங்க யாரு உதயநிதி அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இவங்களாம் எப்படி இவ்வளோ காசை கொட்டி எடுக்கிறாங்க, இவங்களாம் தோல்வி கிடைக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்கேதான் புரிஞ்சுக்கணும் இந்த இண்டஸ்ட்ரி எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். நீ 100 கோடியோ 10 கோடியோ போட்டு இல்லை 5 கோடியோ போட்டு லாபம் எடுக்கிறதுக்காக கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரி எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா 300 கோடி கணக்கு எழுதுன்னு வச்சுக்கணும். அதுல 200 கோடி போலி கணக்கு எழுதுவாங்க. எப்படி 200 கோடிக்கு போலி கணக்கு எழுதி அந்த போலி கணக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு போலி கணக்கு எழுதி கருப்பு பணத்தை நல்ல படமா மாத்துறதுக்கு இந்தியாவிலே பெஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி தான். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அதாவது திரைப்படத்துறையில படம் எடுக்கிற பேர்ல கருப்பு பணத்தை ஃபுல்லா நல்ல படமா மாத்துறதுக்கான வேலை இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமா ஈடுபடப்படுது. இந்த நீங்க உதயநிதி அவர்களே பார்த்து வச்சுமே, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துல 20க்கும் மேற்பட்ட படங்களை அவர் வாங்கி வெளியிட்டிருப்பாப்புல, ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாப்புல. அதனால என்ன கதை அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் 100 கோடி 80 கோடி கணக்கு எழுத முடியும். ஆனா 20 கோடியில முடிச்சிட முடியும். 60 கோடி வரைக்கும் ஒரு படத்துல உங்களால ஒரு கருப்பு பணத்தை நல்ல பணமா மாற்ற முடியுது, பிளாக்கை ஒயிட்டா மாற்ற முடியுதுன்னா அதற்காக மட்டுமே பயன்படக்கூடிய இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி. அதாவது கணக்கு எழுதுறதுக்கு அவங்கள பார்த்துட்டு நீ வந்தேன்னு வச்சுக்கவேன், நீ செத்த, நீ உழைச்ச காசு இருந்ததுக்கு போடுற, அவன் இருக்கிற கருப்பு படத்தை நல்லவனமா மாத்துறதுக்கு கணக்கு எழுதுறதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மட்டும்தான் ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி பயன்படுது. இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 30-40 வருஷம் வரலாறு தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு உபதேசம் பேசுவானுங்க, ஊர்ல நியாயமெல்லாம் பேசுவானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த இண்டஸ்ட்ரியோட பின்புலத்துல அந்த திரைக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, எல்லா கன்றாவியும் இருக்கும். அது மிகப்பெரிய மோசமான கன்றாவி கருப்பு படத்தை வெள்ளையா மாத்துறது. நீங்களே பல தடவை பார்த்துருப்பீங்க. எதுக்கு நீங்க ஃபாரின்ல போய் ரோட்ல ஆடி இருக்காங்க, அது கணக்கு எழுதுறது. ஃபாரின் இந்த அசோசியேஷன் ஃபாரின் போகணும் ஏகப்பட்ட கணக்கு எழுதலாம், கணக்கு எழுதி தள்ளுறது. அந்த போலி கணக்கு எழுதுறதுக்கு மட்டுமே இவங்க இவ்வளவு வகைகளை செலவு பண்றது. எனவே கருப்பு பணத்தை இருக்கக்கூடிய கொழுப்படுத்து போய் அடுத்தவனை கொள்ளையடிச்சு நாசம் பண்ணி
அதில் கருப்பு பணம் சம்பாரிச்சிருப்பாள். அவனுக்கு வேணா இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த பணத்தை நல்ல பணமாக மாற்றுறதுக்கு ஒரு தேவை இருக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நிறைய விஷயமும் இருக்குன்னு வச்சுக்கோவேன். அதனால அந்த இண்டஸ்ட்ரி தேவை. உனக்கு எதுக்கு தேவை? முதலாவது ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நான் நடிகனாக போகிறேன், இயக்குனராக போகிறேன், அவனாக போகிறேன், இவனாக போகிறேன்னு வரீங்க இல்லையா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த வாய்ப்புன்றது இங்கே இருக்கக்கூடிய அந்த 2ஆம் தலைமுறை நாயகன் இருப்பாங்களே, நாயகன் இல்லாட்டி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளையை வந்திருப்பாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே நெப்போடிசம் தான். எல்லாமே இவங்களை எவனோடையாவது உங்களுக்கு உறவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட துணை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதிகபட்சம் 2% 3% பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலே பெருசு. ஏன்னா எல்லாருமே அவன் குடும்பத்திலேருந்து இறக்கி விட்டாங்க. எனவே இதில் விதிவிலக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை அடைச்சி நிற்கிறானுங்க. அதான் வீட்டு பிள்ளையை, அவன் வீட்டு பிள்ளையில் ஆரம்பித்து சொந்தக்காரப்பில் வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது நடிக்குதோ இல்லையோ, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கும். உனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்புக்கு நீ நாயா அலையணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் இங்கே உருவாக்கி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரி நீ நோக்கி போனேன்னா நீனே யோசிச்சு பாரு. ஆல்ரெடி ஒரு 1000 பேர் நிற்கக்கூடிய ஒரு கியூவில் 2 பேருக்கு தான் வாய்ப்பு. அந்த 2 வாய்ப்பையும் அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. இந்த 1000 பேர் முட்டாளா இல்லையா? இதோட நிலவரம் புரியாமல் இதோட ஈர்ப்பில் நானும் ஆவரேஜ் சென்னைக்குள்ள வந்து ஒரு 10 வருஷத்தை வீண் பண்ணின்னு வச்சுக்குவேன். உன் குடும்பமும் காலி, நீயும் காலி, உன் கரியரும் காலி. பதிவோட இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை யங்ஸ்டர்ஸ் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொண்ட மாதிரி ஜூலியஸ் சீசரில் ஆரம்பித்து பெஞ்சமின் பிராங்க்லின் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் நபர்களுடைய பயோகிராஃபியாவது படிங்க. ஏன் நான் ஜூலியஸ் சீசர் எடுக்கிறேன் அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் வரலாறை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஆள் தீவிரமான ரிஸ்கை மேற்கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய அனுபவத்திலிருந்து அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது நிச்சயம் நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமானது, நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும், போதுமான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இந்த 2ஐயும் நீ ரொம்ப தீவிரமாக பண்ணுறேன்னா அதுலேருந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் பாரு. அந்த நாலேஜ் தான் ஃபஸ்ட்டு. அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு தான் மறு வேலையை. அந்த நாலேஜ் இல்லைன்னா இந்த நாலேஜை அடைஞ்சிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இது நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே நீ ஒரு கண்மூடித்தனமான கான்ஃபிடன்ஸோடு உள்ளான்னு வச்சுக்கோவேன், அது இறுதியாக போய் தோல்வியில் தான் முடியும். இது பல நேரங்களில் எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்கும் போகிறது. அவன் ஒருத்தன் செய்கிறான், இவன் ஒருத்தன் செய்கிறான்றனாலேயே அந்த வாய்ப்புலாம் நமக்குமானது அப்படின்னு ஆகுறது கிடையாது. எனவே வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீ எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கிற, அதில் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுற, அந்த ட்ரைனிங் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்து அதில் எவ்வளோ உனக்கு நாலேஜ் கிடைக்குது, அந்த நாலேஜுக்கு அப்புறம் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் உனக்கு கிடைக்குது, இதெல்லாம் ஓகேனா தான் இறுதி கட்டத்தில் இறங்குற உனக்கு வெற்றியை நோக்கி. இல்லைன்னு வச்சுக்கோ, கூலியை தான் தோன்றணும். ஏன்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு கடனை வாங்கிட்டு ஏதாவது பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதையாவது ஆரம்பித்து எதுக்குள்ளேயா போய் சொருகி நிற்கிறதுல ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் அது பெரும் தோல்வியை தழுவுன்ற ஒரு நாலேஜ் எப்போ கிடைக்காம போகும்னா அதில் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது, போதுமான ட்ரைனிங் இருக்காது. இது எல்லா துறைக்கும் பொருந்தும், இந்த துறைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே பொருந்தும். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.